ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் என்ன மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு, ப்ளஸ் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நேற்று வந்து க்ளோசிங் இருந்துச்சு, அங்கேருந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் மாதிரி ஒரு சில கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து குட்டியாக கேப் டவுன் கொடுத்துச்சு, சரி டவுன்வர்ட் மொமெண்டம் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு கன்சல்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவாக போச்சு. 48,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்ட் பண்ணுச்சு. இந்த லெவல்ஸ் நம்ம நேற்று ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், இது நம்ம லோவர் லெவல் இது. ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் மொமெண்டம் போனால் 48,500 சொல்லியிருந்தோம். செகண்ட் ஒன் வந்து 48,900 நம்ம லெவல் சொல்லியிருந்தோம். பாருங்கள், க்ளோசிங் வந்து அங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக வந்துச்சு, அங்கே தான் வந்து க்ளோசிங்கும் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம நிஃப்டியோடைய பேங்க் நிஃப்டியோடைய ப்ரெடிக்ஷன்ஸ். நமக்கு நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கேப் அப் ஓப்பன் ஆனாலும் 49,400 பிரேக் பண்ணாமல் பாசிட்டிவ் சைடில் இருக்க வேண்டாம். இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி லைக் கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தி இருக்குது, பட் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் 49,500க்கு மேலே பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சஸ்டெயின் ஆனால் புல்லிஷ் சைடில் தான் இருக்கணும். லைக் அப்படியே நீங்கள் வந்து ட்ரைல் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். 49,843 அண்ட் ஃபைனலி 50,900 லெவல்ஸ் ஆர் 51,000 லெவல்ஸ். இந்த லெவல்கிட்ட நீங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் உங்களோட டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் மொமெண்டம் இருக்கும். டவுன் சைடில் உங்களுக்கு ஏற்கனவே இருக்க லெவல்ஸ் தான். 48,100 வந்து சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா நமக்கு லெவல்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் 47,600 இந்த லெவல்ஸ் இருக்குது. 47,600 லெவல்ஸ். ஸோ இதுவும் இருக்குது நமக்கு. சாரி, 47,800 900 லெவல்ஸ் அந்த மாதிரி. இது இல்லை, இந்த லெவல்ஸில் திஸ் லெவல் 47,620 இந்த லெவல்ஸில் வந்து நமக்கு டவுன் சைடில் இருக்குது. நிஃப்டிலையும் இதே மாதிரி மொமெண்டம் தான். பாருங்கள், நேற்று நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டு போயிட்டு க்ளோஷர் பாருங்கள், சேம் நம்ம லெவல்ஸில் வந்து க்ளோஷர் வச்சுருக்கு. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும், நம்ம என்னென்னலாம் ப்ரெடிக்ட் பண்ணுமோ அப்படி தான் நடக்குது. ஸோ நாளைக்கு லெவல்ஸ் நான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், 23,006 ஒரு லெவல்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து சஸ்டெயின் ஆகணும்னா 22,700க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 23,000 லெவல்ஸை போய் டச் பண்ணலாம். இல்லை கீழே தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சுன்னா இந்த லெவல் 22,478 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கீழே வந்து 22,280, அப்புறம் இதையும் பிரேக் பண்ண 21,960 லெவல்ஸை நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம், ஒரு சின்னதாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் ஃபால் ஆகலாம். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. பட் எனக்கு வந்து என்னவோ நாளைக்கு ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது மார்க்கெட்டில். ஓகேவா? ஸோ வியூஸ் வச்சு போக வேணாம், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் நல்ல மொமெண்டம் இருந்திருக்கு. HDFC பேங்க்கில் பாருங்கள் 68 பாயிண்ட்ஸ் மொமெண்டம். மாருதி நல்ல மொமெண்டம். ஸோ மாருதி இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு காலையில் ஒரு மொமெண்டம் போயிட்டு கன்சல்டேஷன் ஃபேஸில் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட்டான கோல்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். கோல்டு பாருங்கள், நேற்று நம்ம கொடுத்த லெவல்ஸ், நேற்று ஃபஸ்ட்டு டார்கெட் போய் ரீச் ஆச்சா, 2315 கிட்ட வந்து ரீச் ஆச்சு ஆல்மோஸ்ட். நம்ம என்ன சொன்னோம், இங்கே எந்த பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா 2332 சஸ்டெயின் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து 2352 போகும்னு சொன்னோமா, அழகாக போயிடுச்சா. ஸோ 2358 வரைக்கும் போயிட்டு 2352 வந்து இப்போ மறுபடியும் ரெசிஸ்ட் ஆகுது மேலே. இப்போ க்ளோஸ் அண்ட் ப்ளஸ் மேலே வச்சிருக்கிறதுனால இங்கே ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் மறுபடியும் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கும் 2340, சம்வேர் அரௌண்ட் 2340 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 2340 லெவல்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான். இதை மறுபடியும் பிரேக் பண்ணுச்சுன்னா 2332 அண்ட் அகெயின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து 2315 லெவல்ஸை உடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இன்கேஸ் இல்லை இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்து மேலே போகுது அப்படின்னா நமக்கு வந்து எங்கே டார்கெட் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அழகாக வந்து ஒரு சூப்பர்பான டபிள்யூ பட்டன் வச்சு முடிச்சிருக்கு இங்கே. ஸோ 2362 நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 2369. 2369 இல்லை, நான் உங்களுக்கு ஹையர் நெக்ஸ்ட் டார்கெட் 2373 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டார்கெட்
2373 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக உங்களுக்கு வந்து இருக்குது. 69, 73 இது எல்லாமே வந்து 68. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் டார்கெட். இதை விட ஒரு ஹையர் டார்கெட் நம்ம வந்து 2392 ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கோல்டோடைய மொமெண்டம் இருக்குது. டே டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன சொல்லியிருக்கோன்னா, கீழே தான் நமக்கு வியூ இருக்குது, மேலே வியூ கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? 2373 நான் டார்கெட்டாக வச்சுக்கிறேன் நான். ஸோ இதுதாங்க கோல்டோடைய வியூ. ஸோ கோல்டோடைய வியூ பார்த்தாச்சு. யூஎஸ் ஆயில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். யூஎஸ் ஆயில் வந்து பெரிய ஃபால்க்கு அப்புறம் 80க்கு அப்புறம் 73க்கு வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஏற்கனவே நமக்கு லெவல்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டிஃபால்ட்டாகவே நம்ம லெவல்ஸ் ஏற்கனவே நிறையா மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பல நாள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தனால லெவல்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் யூஎஸ் ஆயிலில் வந்து 73 லெவலில் சப்போர்ட்டாக எடுத்துச்சுன்னா இங்கே பாருங்கள், 73 லெவல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 7438 லெவல்ஸ் தான் போய் ரீச் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இப்போது 73 7438 லெவல்ஸ், 7438 தாண்டிச்சுன்னா 75 லெவல்ஸை போய் டச் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ளே பண்ணலாம். அண்ட் வேறு என்ன வேணும் உங்களுக்கு? நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 227 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் முடித்து மேலே பிரேக் அவுட் கொடுத்து போயிருக்கு. அண்ட் மறுபடியும் 231 லெவல்ஸில் ரிஜெக்ட் ஆகலாம். ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் 218 லெவல்ஸ்க்கு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது நேச்சுரல் கேஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிசியோட லெவல் வியூவும் சொல்லிடுறேன். பிடிசி வந்து ஆல்மோஸ்ட் லோயரில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. 71,700 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இது வந்து கொஞ்சம் நல்லா ஹையில் இருக்குது. மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது பிடிசி. ஸோ பிடிசி பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்து ஆல் டைம் ஹையை உடைக்குன்றது என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ இதில் ஆக்சுவலாக. ஏன்னா இது நிறைய இடத்துல ரெசிஸ்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் 71,835 க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சால், இதை க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இங்கே வச்சுக்கோங்க 73,763 தான் நெக்ஸ்ட் டார்கெட் ரிஜெக்ஷனுக்கு. அப்படி இல்லை டவுன் சைடில் பார்க்குறீங்கன்னா இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணால் தான் நீங்கள் செல் சைடில் இருக்கணும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா டபுள் டாப்னு சொல்லலாம். டபுள் டாப் ஃபால் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஃபால் நான் எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலாக. இது டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்ருக்கோமா, இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். இந்த ஸ்விங்லோ இன்ட்ராடேக்கு 70,394 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு செல்லிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே ஃபால் ஆச்சுன்னா 70,400 கீழே வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு செல்லிங் தைரியமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் பிடிசியோட இது. ஸோ இதுதான் பிடிசியோட வியூ. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வியூவும் பார்த்துட்டோம். ஸோ எல்லாருமே பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களை என்றைக்குமே காப்பாற்ற போகுது, வேறு எதுவும் காப்பாற்றாத உங்களை. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு லைக் நீங்கள் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கும் சேர்த்து தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு வியூ கொடுத்துட்ருக்கேன். யாருக்கா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து நாளைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வியூ வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு இதோட வியூஸை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see for another good video tomorrow. Till then, take care. Bye bye.